மத்திய கைலாஷ்ல கட்டப்பட்ட அந்த W வடிவ நெல் வடிவ பாலம் வந்து தரமற்றதாக கட்டப்பட்டிருக்கு, ஊழலில் தலைக்கு கட்டிருக்காங்க, வந்து ஊழல் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அன்புமணி ஒரு குற்றச்சாட்டு இருக்காரு. அது பாலம் குண்டு குழியுமா இருக்கு, சரியா கட்டலை. எல் ஷேப் பாலம் W பாலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எலெக்ஷன் வருது இல்லைப்பா, அன்புமணி டெய்லி வந்து எல் ஷேப் பாலம் W வடிவத்தில் இருக்குது, சரியாக ரோடு வந்து போடலை அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட். இல்லை இப்போ அந்த பாலத்தை கட்டி முடிச்சதுக்கப்புறம் எங்கே ஊழல் எதில் குறை இருக்குங்கிறத வெளிப்படையாக சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போ அந்த அதாவது எல்லுங்கிறது கரெக்டாக எல் மாதிரி போட்டுற முடியாது பிரிட்ஜை. அந்த ரோடோட அமைப்பு, சாலையின் அமைப்பு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி தான் போடுவாங்க. அதுக்காக எல்லுன்னா எல் வரைஞ்சி அதே மாதிரி போட்டுற முடியாது. இது ஒரு பேசிக் நாலேஜ் வேணும் அதுக்கெல்லாம். இப்போ இது தடை விதிச்சிருக்கிறோம் இந்தியாவிலே முதல் முறையாக. வெளிநாடுகளில் இருந்து அந்த போதை அது எதுக்காக பண்ணுவாங்கன்னா, இந்த வலி நிவாரண மருந்துகள்ங்கிற மாதிரி வெளிநாடுகளில் விற்பனை பண்ணுவாங்க. அதை இங்கே வந்து போதை வஸ்துக்களாக மாற்றிருக்கிறாங்க. இந்தியா முழுமைக்குமே ஆன்லைனில் வந்து அதை வர வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. இதனால் வந்து இந்த போதை பொருள் நடமாட்டங்கிறது எல்லா மாநிலத்திலையும் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரோட வழிகாட்டுதலோடு உற்பத்தியாளர்களுக்கும் சம்மந்தப்பட்ட விநியோகஸ்தர்களுக்குமே இன்றைக்கி அதை தாக்கீது அனுப்பியிருக்கிறோம். அதுக்கு தடை விதிக்கவும் செய்திருக்கிறோம். அதனால் இனிமேல் வந்து அந்த போதை வஸ்துக்களை வெளிநாடுகளிலிருந்து ஆன்லைனில் இறக்குமதி பண்ணாலும் சரி, ஆஃப்லைனில் இறக்குமதி பண்ணாலும் சரி, சட்டப்பூர்வமாக தவறு என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதை நிரூபித்திருக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற 36 மாநிலங்களில் முதல் முறையாக அதை செஞ்சுருக்கிறோம். அது ஒரு மிகப்பெரிய அளவிலான முன்னெடுப்பு. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இளைய சமுதாயத்தினர் மீது வைத்திருக்கிற ஒரு பெரிய அளவிலான ஒரு எதிர்கால நம்பிக்கைக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக விளங்குது. இல்லை இப்போ அதுக்கான இப்போ நீங்கள் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்குறோம். அது எந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்துருக்குறோங்கிறத, லீகல் நோட்டீஸ் எந்த மாதிரி அனுப்பியிருக்கிறோங்கிற டீட்டெயில் வந்து ப்ரெஸ் ரிலீஸில் இருக்குது. இல்லை இப்போ நான் நேற்றுக்கு தெளிவாக சொன்னேங்க. 7.5ங்கிறது முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து ஏற்கனவே இடஒதுக்கீடு முறையை கொண்டு வந்தது கலைஞர். அதன் அடிப்படையில் தான் மாண்புமிகு இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியும் இதை வந்து 7.5%ங்கிறது 10% வேணுங்கிறத குரல் கொடுத்ததே நம்ம மாண்புமிகு முதல்வர் தான். இன்றைக்கி அதுக்கப்புறம் 7% எடுத்துகிட்டு வந்தாங்க. மசோதா நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புனாங்க. 3 மாதம் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கிடைக்கல. அதுக்கான எந்த முயற்சியும் அரசு எடுக்கலை. அப்போது வேளச்சேரி சாலையில் கவர்னருக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை திமுக நடத்துச்சு. அந்த போராட்டம் கூட என்னுடைய மகன் 6 நாள் முன்னாடி இறந்து அந்த இறப்பு சம்பவத்தின் போதே நான் அந்த மேடைக்கு வந்து அங்கே ஆர்கனைஸ் பண்ணி அந்த போராட்டத்தை நடத்துனது நான் தான். அன்றைக்கி எல்லா பத்திரிகைகளையும் உங்கள் ஊடகங்களையும் பெரிய செய்தியாச்சு கவர்னருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். இப்போது வந்து அதுக்கான ஆதாரத்தை எடப்பாடி கேட்குறாரு. போன கூட்டத்தில் அன்பில் மகேஷ் இந்து பேப்பரில் வந்த ஆதாரத்தை எடுத்துகிட்டு வந்து காட்டினார். அவங்களுக்கு இது எதாவது புரிஞ்சுக்கிற தன்மை இருந்தால் சரி. அப்போது இந்த போராட்டத்தை நடத்தி ஆளுநருக்கு ஒரு வலியுறுத்தலை ஏற்படுத்தினதுக்கப்புறம் 7.5% வந்தது. 7.5%ங்கிறது வெறும் மருத்துவத்துக்கு மட்டும்தான் வந்தது. அப்போ மருத்துவம், பல் மருத்துவம், பொறியியல், சட்டம், மீன்வளம், வேளாண்மை, இந்த மாதிரியான தொழில் படிப்புகள் எல்லாத்துக்குமே 7.5% கொடுத்தது மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர். அது மட்டும் இல்லை, கல்வி கட்டணம் இலவசம், விடுதி கட்டணம் இலவசம், உணவு கட்டணம் இலவசம்னு எல்லா கட்டணத்தையும் இலவசம் பண்ணி இன்றைக்கி லட்சக்கணக்கான மாணவர்கள் 7.5% இடஒதுக்கீட்டில் பயன்பெறுவதற்கு முழு காரணம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் போய் கேட்குறப்ப வேளாண்மைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்களா, சட்டத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்களா, மீன் வளத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்களா, பொறியியலுக்கு நீங்கள் 7% எடுத்துகிட்டு வந்தீங்களான்னு கேளுங்க. எடுத்துகிட்டு வந்தோன்னு சொன்னால் ஆதாரத்தை கேளுங்க. நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோன்னு சொல்கிறதுக்கான ஆதாரத்தை நாங்கள் தயாராக இருக்கோம்.